அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல்கள். அதாவது அடுத்தடுத்து பார்க்கும் பொழுது கிரகங்களில் முக்கியமாக திகழக்கூடிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெறுகிறது. அதாவது ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா சனி பகவானினுடைய பெயர்ச்சி முடிந்து சனி பகவானினுடைய தாக்கம் ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சியும் அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ராகு கேது பெயர்ச்சியும் நடைபெறுகிறது. கிரகங்களில் மிக முக்கிய கிரகங்களாக திகழக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு கேது போன்றவர்களினுடைய பெயர்ச்சி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பட்சத்தில் இந்த கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கணிசமாக ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரகங்களுக்கு இடையில் பெயர்ச்சி, கூட்டணி, சேர்க்கை, பார்வை அப்படின்னு ஒவ்வொரு நிலைகள்லையும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும். அதில் 12 ராசிக்காரர்களுக்கும் சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரலாம், சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகளும் ஏற்படுத்தலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சியானது ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ரிஷப ராசி அன்பர்கள் அப்படின்னாலோ இல்லை உங்களுடைய வீட்டில் யாராவது ரிஷப ராசியினர் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிஷப ராசியினராக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ரிஷப ராசியினருக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அது நன்மையாக இருக்க போகிறதா அல்லது தீமையாக இருக்க போகிறதா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அன்பர்களே, அடுத்தடுத்து நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி, சனி பகவான் பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த கிரகங்கள் அப்படிங்கிறது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான நிலைகளை கொடுத்தாலும் அடுத்து நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது. அதே மாதிரி ஏற்கனவே சனி பகவானின் பெயர்ச்சி நடைபெற்று சனி பகவானினுடைய பலன்களில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய தங்களுக்கு குரு பகவானினுடைய பார்வையால் சஞ்சாரத்தினால் பார்த்தோம் அப்படின்னா பல நன்மைகள் ஏற்படலாம். ஆனால் அதே சமயம் ராகு கேது பெயர்ச்சியின் போது உங்களுக்கு வரக்கூடிய அந்த நற்பலன்கள் சில சங்கடங்களாக மாற வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கு. அதனால் இந்த காலம் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் உஷாராக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசிக்கு மே மாதம் தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம், வியாபாரம், உத்தியோகம், பணியிட சூழ்நிலை எப்படி இருக்கும், பொருளாதார வளமை, இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் கிரகநிலை, கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கான மே மாதத்திற்குரிய கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ராசியில் குரு, சந்திரன், தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி, ராகு, லாபஸ்தானத்தில் சுக்கிரன், அயனசயன போகஸ்தானத்தில் சூரியன், புதன் அப்படின்னு வளம் வராங்க. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 11ஆம் தேதி அன்று குரு பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 14ஆம் தேதி அன்று சூரிய பகவான் அயனசயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறாரு. 16ஆம் தேதி அன்று புதன் பகவான் அயனசயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறாரு. 31ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா கடின உழைப்பும் மன தைரியமும் உடைய ரிஷபராசி அன்பர்களே இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியங்க. எதிர்பாலினத்தாரால சில சங்கடங்களும் சில பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடும். அப்படிங்கிறதுனால
எதிர்பாலினத்தாரிடம் பழகும் போதும் பேசும்போதும் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய போய் வீண் சிக்கல்களில் சிக்கவும் நேரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. பணவரத்து ஒரு புறம் கூடினாலும் மற்றொரு புறம் அதற்கு நிகரான செலவினங்களும் வாட்டி வதைக்கத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் அலைச்சல், திடீர் கோபம் உங்களுக்கு உண்டாகலாம். இருப்பினும் காரியங்கள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. பலருக்கும் மதிப்பு அந்தஸ்து உயரவும் ஆரம்பிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிச்சிடுங்க. போட்டிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பல நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அதனால கொஞ்சம் புரிந்து கொள்றதுல கவனத்தை செலுத்த பாருங்க. சங்கடப்பட வேண்டியதாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பலவும் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகளை ஒரு கலவையான நிலைகளை உருவாக்கும். சிலர் குழந்தைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி உங்களினுடைய முக்கிய திட்டங்கள் நிறைவேறும். இதனால் உங்களுடைய ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உடல் உபாதைகள் மறைந்து ஆரோக்கியம் காணணும் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்த பாருங்க. கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். உத்தியோகஸ்தர்கள் கோரிக்கைகளை மேலதிகாரிகள் உடனுக்குடன் பரிசீலிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கடினமாக உழைத்து படிக்கிறதன் மூலமாக நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். சிலருக்கு வெளியூர் சென்று கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனக்குழப்பங்களில் இருந்து மாணவர்கள் விடுபடுவீங்க. தீய நண்பர்களுடனான நட்பை துண்டிப்பீங்க. அதே மாதிரி உள்ளரங்கு விளையாட்டுகளில் ஈடுபட்டு சாதனை செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெண்கள் குடும்பத்தாரிடமும் கணவரிடமும் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொண்டீங்க அப்படின்னா இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத கலகம் உருவாகி விரிசல் ஏற்படவும் பிரிவினை ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க. அதனால் பெண்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா உங்களினுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பழைய மற்றும் பருவகால நோய்கள் உங்களுக்கு தொந்தரவு தர வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது சில நேரங்களில் எதிர்பாராத பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. உங்களுடைய செயலில் நீங்கள் அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள். வருமானம் குறையவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆபத்தான நிதி முதலீட்டில் ஈடுபட வேண்டாம். பணப்பற்றாக்குறை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குங்க. திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய காலமாக இருக்கும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க. இந்த காலகட்டத்தில் நிதி பொருள் இழப்புகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால பண விஷயத்திலையும் பொருள் விஷயத்திலையும் ரொம்ப கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே மாதிரி முக்கியமான பணிகளை முடிக்கிறதுல தாமதம் ஏற்படதான் செய்யும். குடும்பத்தில் பதட்டமான சூழல் உருவாகலாம். சாதகமற்ற சூழலால் தேவையற்ற மன வருத்தங்களும் ஏற்படலாம். இந்த காலத்தில் பற்றாக்குறையை தவிர்க்க தேவையற்ற செலவுகளை கண்டிப்பாக கவனித்து தடுக்க வேண்டியது ரொம்ப நல்லது. திருமண வாழ்க்கையில் தேவையற்ற அழுத்தமும் நெருக்கடியும் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் எச்சரிக்கையாகவும் செயல்படுங்க. நிதானம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அமைதிக்காக தினமும் தியானம் அல்லது இறை வழிபாட்டை மேற்கொள்ள பாருங்க.
அதே போல் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். உங்களுடைய வேலைக்கான பலன் கிடைக்கவும் தாமதங்கள் உருவாகலாம். இந்த காலம் சற்று கடினமான காலமாகவே தங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கியிருக்கக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய அமைப்பு மேலும் கொஞ்சம் வருத்தத்தையும் நிலைகுலைய செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. அதே மாதிரி பெரிய அளவில் சிரமங்களை தரக்கூடியதாக சில கிரகங்களினுடைய அமைப்பும் இருக்கிறது. அதனால் எந்த ஒரு செயல்லையும் யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.